இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி மிகப்பெரிய சட்ட பிரச்சனையை உருவாக்கி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல போய் பேசுறாங்க. பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய நிலைமை என்னங்க? பார்லிமெண்ட்ல இவர்கள் போய் இந்தியாவினுடைய மத நல்லிணக்கத்தை கெடுத்துட்டேன்னு இவங்க பேசணும், அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு விட்டேன் என்று பேசணும், ஒரு கோர்ட்டு கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணலின்னு தானே பார்லிமெண்ட்ல பேசணும். பார்லிமெண்ட்ல போய் என்ன பேசுறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள், காங்கிரஸினுடைய எம்பிக்கள், விசிகாவுடைய எம்பிக்கள் என்ன பேசுறாங்க இன்னைக்கு? அதாவது தமிழகத்தில் இந்து மதவாத சக்திகள் தமிழகத்தில் ஜாதி கலவரத்தை, மத கலவரத்தை உருவாக்குறாங்க. இது எப்படி இந்து மதவாத சக்தி ஆகும்? கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் வெயிட் பண்ணி கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு முறையாக போய் அன்னைக்கு 144 சிஆர்பிசி போட்டிருக்கின்றோம் என்று தவறாக சொல்லியும் கூட அதையும் பின்பற்றி பெட்டிஷனர் திரும்ப வர்றாங்க. நேற்று எந்த ஆர்டருமே இல்லாத நாளில் இல்லீகலாக இத்தனை பேர்த்தை கைது செய்துவிட்டு இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் பாராளுமன்றத்தில் போய் இவர்கள் நாடகம் ஆடி கொண்டிருக்கின்றார்கள். இதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லணும். எந்த அளவுக்கு இவங்க ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக நடந்திருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு இதே கோயிலில் ஆடு வெட்டு கோழி வெட்டுன்னு சொன்னும் பொழுது பேசாமல் இருந்தவங்க இன்னைக்கு தீபத்தூண்ல தீபத்தை ஏற்று என்று சொல்லிய பிறகு இந்த டிராமா பண்றாங்க. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் 2014-17 தீர்ப்பையும் 1996 தீர்ப்பையும் வேண்டுமென்றே திரித்து, அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை, வேண்டுமென்றே திரித்து இதில் ஹிந்து பெட்டிஷனர் யாரும் மலை உச்சியினுடைய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை. தட் இஸ் அ செட்டில்டு இஷ்யூ. அது 1920 செட்டில் ஆயிடுச்சு. மலையினுடைய உச்சி தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், நெல்லித்தோப்பு இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கேயும் கேட்கல. அதையும் செட்டில்டு இஷ்யூ, அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். மேலே ஏற படிக்கட்டு இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை, அதுவும் சொந்தம். ஆனால் மலை உச்சியில் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில் நாங்கள் கார்த்திகை தீபத்தன்று இதை ஏற்ற வேண்டும் என்று ஏற்ற போகிறவங்களை 2 நாட்களாக அலக்கழித்து மதுரை மாநகரத்தையே அல்லோலப்படுத்தி அவ்வளவு காவல்துறையை அனுப்பி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறிக்காக்கிவிட்டு முதலமைச்சர் அன்னைக்கு காலையில் ட்வீட் போடுறார். மதுரைக்கு என்ன தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? நான் கேட்கின்றேன், இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா? இது யாரோ சின்ன பசங்க போட்டால் ஏற்றுக்கலாம். மதுரைக்கு என்ன அரசியல் தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? அந்த டேஷுங்கிறது என்ன? முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு டேஷ் என்கின்ற வார்த்தையை கேள்விக்குறியாக்கி விட்டுருக்கார். டேஷ்னா என்ன? முதலமைச்சர் தானே சொல்லணும். fill in the blanks. நீங்கள் நானும் என்ன வேணாலும். இது முதலமைச்சருடைய ட்வீட். எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு பிரச்சனையை செய்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை போடுறாங்கன்னா உண்மையாலுமே இந்த முதலமைச்சர் அனைவருக்குமான முதலமைச்சரா, இந்துக்களுக்கான முதலமைச்சரா, இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சரா, கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சரா? ஒரு நீதி நிலைப்பாடு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது முதல் கடமையாக செய்ய வேண்டிய பொறுப்பு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கு. அதையும் பின்பற்றல. சிஎஸ்எஃப் தமிழ்நாட்டில் அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக நேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு சம்பந்தமாக பிரீஃப் பண்ணியிருக்கிறோம். என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இங்கே இருக்குது, இவங்க எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நீதிமன்ற அவமதிப்பில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. சிஎஸ்எஃப் அன்னைக்கு ஒருவேளை நான் போகிறேன்னு சொல்லியிருந்தா மாநில அரசனுடைய காவல்துறைக்கும் சிஎஸ்எஃப்க்கும் கைகலப்பு வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய தலைகுடிவாக நம்ம மாநிலத்துக்கு ஏற்பட்டிருக்கும். அவங்க பின்னாடி போயிட்டாங்க. சரி 144 இருக்கா, நாங்கள் மதிக்கிறோம், பின்னாடி போயிட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு நீதியரசர் சொல்லியிருக்காங்க அந்த 144 ஃப்ராடு. இவ்வளவு தவறுகளை செய்ய விட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, அபிஷேக் மனு சிங்வி அவங்க, விகாஸ் சேகல் அவங்க, இங்கே ஒருத்தருக்கு ஃபீஸ் என்னங்க? 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் சிட்டிங் ஃபீ. இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்திற்கு ஒரு பெரிய சீனியர் சுப்ரீம் கோர்ட் லாயர் வந்திருக்கிறாங்க. அங்கே அபிஷேக் மனு சிங்வி இவ்வளவு கேலி கூத்தாக்கிவிட்டு மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போவோம், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். அதனால தான் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய மாநில தலைவரிலிருந்து ஆரம்பித்து கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் ஏற்றக்கூடிய தீபத்திற்காக உயிரை கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரிலிருந்து தொண்டர் வரை நாங்கள் நிற்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த கேஸை செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மறுபடியும் கண்டெம்ட்டுக்கு கண்டெம்ட், அதுக்கு ஒரு கண்டெம்ட். இது இந்தியாவில் எங்கேயும் பார்க்க மாட்டோம். கொடுத்த தீர்ப்புக்கு ஒரு கண்டெம்ட், அந்த தீர்ப்பை சரியாக ஃபாலோ பண்ணின்னு ஒரு கண்டெம்ட், அதுக்கு 4ஆம் தேதி ஒரு கண்டெம்ட். ஸோ கண்டெம்ட் இன்னைக்கு வந்திருக்கு. அது 2ஆம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதை கையில் எடுக்கிறாங்க. அதனால் அதையும் நாங்கள் கவனிக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தலைமை நீதிபதி சிஜேஐ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது அவசரமாக எடுக்க வேண்டிய வழக்கு கிடையாது.
அவசரமாக நான் இன்றைக்கி நம்பர் போட்டு எடுக்க மாட்டேன், நீங்கள் ரெஜிஸ்ட்ரியில் கொடுங்க, வழக்கமாக வர்றப்போ வரட்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இங்கே நீதிமன்றத்தில். ஆனால் தரையில் மக்களாட்சி என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தில் முதலமைச்சர் அதை கேள்விக்குறியாக்கி இவ்வளவு பேர்த்துக்கு பிரச்சனை உருவாக்கி லாட்டி சார்ஜ் மண்டை உடைந்து மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவர் தம்பி எஸ்ஜி சூர்யாவிலிருந்து நிறைய மதுரை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் எல்லாருக்குமே பல இடத்துல காயம் பட்டிருக்கின்றார்கள். எதற்கு இதில் இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க கேட்டால் எங்களுக்கு மதவாத சக்தி என்கின்ற பெயர். அதனால் தமிழிசை அக்கா எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. இதை விவரமாக உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தும் சொல்லணும். 1920 96, 2014, 17, 2025 தீர்ப்பு, இது வந்திருக்கக்கூடிய அனைத்தும் சாமானிய மனிதன், நீங்கள் ஹிந்துவாக இருங்க, இஸ்லாமியராக, கிறிஸ்தவராக இருங்க, சாமானிய மனிதன் இதை உத்து பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு நியாயம் புரியும். யாருக்கும் எதிரானவங்க கிடையாது. தர்காவில் இஸ்லாமியர் போய் வழிபடட்டும், தப்பே இல்லை. நெல்லித்தோப்புக்கு அவங்க போட்டும், படியை பயன்படுத்தி மேலே ஏறட்டும், யாரும் அவர்களை தடுக்கவில்லை. ஹிந்துக்கள் கேட்பது கோவிலினுடைய எல்லை பகுதிக்குள்ள, கோவிலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் நாங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஏற்றுறோம். அது பார்த்தீங்கன்னா பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மலையின் மீது ஒரு தீபத்தை ஏன் ஏற்றுறோம்னா அதை பாற்ற வீட்டில் நம்ம ஏற்றுவோம். இந்த மலையின் உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கான காரணம் என்னங்க? மலை பெரும்பாலும் அந்த பகுதியினுடைய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும், எல்லோரும் அதை பார்க்கலாம், சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் வாட்சு டைமு யாருமே இல்லாத காலகட்டத்தில் எல்லாருமே கோபுரத்தை பார்ப்பாங்க. அங்கே தீபம் ஏற்றப்பட்ட பிறகு வீட்டில் விளக்கேற்றுவாங்க. இதுதான் நடைமுறை. இதை 100 ஆண்டு காலமாக இது வேறு வேறு காலகட்டத்தால் இது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி மறுபடியும் ஒரு வாய்ப்பு, நியாயமான முறையில் நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தட்டி பறிக்கிறாங்க. வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக மத்திய அரசும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், உள்துறை அமைச்சரும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நீதி அரசர்களும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கபட நாடகம் எத்தனை நாளைக்கு போகும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.